ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நான் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் மாதிரியே தான், உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் வந்து ஜம்போ லோனு. அந்த ஹெச்டிஎஃப்சி ஜம்போ லோன் வந்து நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் க்ளோஸும் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி வந்து எனக்கு சாங்ஷன் ஆகிருந்தது. ஸோ ஜம்போ லோனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து எனக்கு சாங்ஷன் ஆகிருந்த மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில், எனக்கு மெயிலில், அதுக்கப்புறம் வந்து நார்மல் எஸ்எம்எஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையவே எனக்கு வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. என்னுடைய கசின் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 கடை வந்து நடத்துகிறாங்க. அந்த 2 கடைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு காசு வந்து தேவைப்படுது. அதனால் என்னால் முடிஞ்சால் என்கிட்ட வந்து காசு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்ததுனால, சரி நீ லோன்ஸ் வந்து எடுத்துக்கொடு, எங்களுக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு கிடைக்கிறத நீங்கள் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிறேன்னு சொன்னதுனால என்னுடைய கசினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 5 lakhs வந்து நான் லோன் போட்டு கொடுத்துருந்தேன். இப்போ மறுபடியும் 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சியில் ஜம்போ லோன் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஜம்போ லோன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த லோன் எடுக்கிறப்ப நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாம் எதுவும் கட்ட தேவையில்லை. ஆனால் இதே ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி இன்னொரு லோன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து இன்ஸ்டா லோன். இன்ஸ்டா லோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் லிமிட்டை பேஸ் பண்ணி நமக்கு அந்த கிரெடிட் லிமிட்டை பிளாக் பண்ணி கொடுப்பாங்க. அதில் நம்ம லோன் எடுத்து நம்ம வந்து இஎம்ஐ கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ப்ளஸ் அந்த இஎம்ஐயில் இருக்க அந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட்டுக்கான ஜிஎஸ்டி ஒரு 18% வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும். அதனால் அந்த ஜிஎஸ்டியை வந்து தவிர்க்கணும்னா நம்ம இன்ஸ்டா லோன் எடுக்கிறத விட நமக்கு ஜம்போ லோன் ஆஃபர் இருந்தால் ஜம்போ லோன் எடுத்துக்கிறது நல்லது. நமக்கு கிரெடிட் கார்டோட அந்த லிமிட் வந்து டிஸ்டர்ப் ஆகாது, ஜிஎஸ்டியும் எக்ஸஸாக கட்ட தேவையில்லை. நார்மலாக பர்சனல் லோன் மாதிரி ஜஸ்ட் 1 செகண்டில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் லைவாக வந்து நான் அந்த ஜம்போ லோன் வந்து நான் எப்படி எடுத்தேன், எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கிரெடிட் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நிறையவே நான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இது உதவியாக இருந்திருக்கும். இன்றைக்கி லைவாக வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நான் எடிட் பண்ணி போட போகிறேன். கண்டிப்பாக இதை வந்து எப்படி இந்த மாதிரி லோனெல்லாம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது எல்லாமே சாத்தியம் தான் சொல்லிட்டு இது மூலமாக புரிஞ்சுப்பீங்க. இத்தனைக்கும் நான் 1.5 years நான் வேலைக்கு போகலை, நான் மாத சம்பளம் எதுவும் வாங்கலை. இந்த ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் சேலரி அந்த மாதிரி பெரிய டிரான்சாக்ஷன்லாம் இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மிஞ்சி போனால் மினிமம் பேலன்ஸ் கூட நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இருக்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அது என்னுடைய டிரான்சாக்ஷன் வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்கு. அதனால் என்னுடைய சிபிலில் வந்து எல்லாமே அப்டேட் ஆகும் இல்லையா? என்னுடைய ஸ்கோர் நல்லா இருக்கிறதுனால, என்னுடைய ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து நல்லா இருக்கிறதுனால எனக்கு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஜம்போ லோன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 லட்சம் வரையுமே சாங்ஷன் ஆகி இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆச்சு. அந்த ரெஃப்ரெஷில் 2 lakhs வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 lakhs இருந்தப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் அந்த ரெஃப்ரெஷ் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து அமௌண்ட்டும் குறைச்சிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் குறைச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கசினுக்கு வந்து நான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியுது, ரொம்ப சிம்பிளாக வந்து ஒன்றும் கூட பெருசாக ஃபில் பண்ண கூட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஓடிபி மூலமாக பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அந்த 2 லட்சம் ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் லைவாக வந்து பார்க்க முடியும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்தது. 15%க்கே நமக்கு கிடச்சிருந்தது. ஸோ 2 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 years வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ 30 months அந்த மாதிரிலாம் போட முடியாது. ஹெச்டிஎஃப்சி இந்த ஜம்போ லோன்ஸை பொறுத்தவரையும் கரெக்டாக 2 years 3 years அந்த மாதிரி தான் நம்ம போட முடியும். ஸோ 3 years போட்டதுனால மந்த்லி 7000 கட்டினா போதும். இந்த ஹெச்டிஎஃப்சி ஜம்போ லோனை பொறுத்தவரையும் ப்ராசஸிங் சார்ஜ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க டிடெக்ட் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக லம்பாக வந்து போட்டுடுவாங்க. ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் நம்ம அந்த ப்ராசஸிங் சார்ஜ் அந்த ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டுற மாதிரி வருது. அதனால் இந்த 2 lakhsக்கு ஃபஸ்ட் இஎம்ஐ 8500, செகண்ட் இஎம்ஐலேருந்து பார்த்தீங்கன்னா மாதம் 7000 ரூபாய் கட்டினா போதும் 36 monthsக்கு. அதாவது மொத்தமாக நம்ம 51000 ரூபாய் நம்ம வட்டி கட்டுற மாதிரி வருது. அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு 51000 ரூபாய்னா அந்த 51000 ரூபாய் டிவைடட் பை 36 months போட்டு பாருங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 85 பைசாக்கும் கம்மியாக தான் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் வந்து 85 பைசான்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க, அதில் எவ்வளோ வட்டின்னு பாருங்கள். அந்த வட்டி டிவைடட் பை எத்தனை மாதம் கட்டியிருக்கீங்களோ அதை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அது 2 லட்சம் ரூபாய்க்கு மிஞ்சி போனால் 1400 ரூபாய் 1500 ரூபாய் கூட வராது. அதனால தான் சொல்கிறேன், அது வந்து 1 ரூபாய் வட்டி கூட கிடையாது, less than 1 rupee இன்ட்ரெஸ்ட். லோன் எடுத்த அடுத்த 1 or 2 days பார்த்தீங்கன்னா நம்ம மெயிலுக்கு இந்த மாதிரி இந்த அமோர்டைசேஷன் ஷெட்யூல் இதெல்லாம் கூட வந்துடும். அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டால் நம்ம எவ்வளோ கட்டுறோம், நமக்கு எவ்வளோ வட்டி போகுது, எவ்வளோ அசல் வந்து குறையுதுன்னு நம்ம செக் பண்ணிக்க முடியுது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து
HDFCலேயே அந்த கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி இன்ஸ்டா லோனு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிளப் பண்ணி கூட கொடுப்பாங்க. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து தான் எனக்கு வந்து சாங்ஷன் ஆயிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 lakhs வரையுமே சாங்ஷன் ஆயிருக்கு. பட் இந்த லோன் எடுத்தால் நமக்கு வந்து இந்த வட்டிக்கு நம்ம GST வேற கட்டணும். அது எல்லாமே எக்ஸ்ட்ரா பேர்டன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 lakhs மட்டும் நான் எடுத்து கொடுத்துட்டேன். இன்னும் கூட 3 lakhs எடுத்து கொடுத்தா டோட்டலாக ஒரு 10 lakhs வந்து லோன் எடுத்த மாதிரி இருக்கும். மாதம் மாதம் நாங்கள் கட்டிடுறோம், வெளியில் தண்டல் கட்டுறதுக்கு இது எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அது அடுத்த மந்த்துக்கு கேட்பாங்களா இல்லைனா அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கடனில் இருந்து வெளியில் வந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.